வணக்கம்ண்ணா. வணக்கங்கண்ணா. எந்த ஊர்ல வரீங்க? நாங்கள் கோயம்புத்தூர் கிணத்துக்கடவுலேருந்து வரோங்கண்ணா. கோயம்புத்தூருங்களா? சரி, என்ன ஒர்க் பண்ணுறீங்க? என்ன வேலை பார்க்குறீங்க? நாங்கள் விவசாயம் தானுங்க. விவசாயிங்களா? ஆமாங்க. சரி, நீங்கள் எத்தனை மாடு நடத்துறீங்க? நாங்கள் இந்த ஒரு மாடு மட்டும் தான் இப்போ எடுத்துருக்கோம். ஒரு மாடுங்களா? இது என்ன டைப் மாடு? இது வந்து ஜெர்சி, இது ஹெச்எப்ல கிராஸ் பீடுங்க. ஹெச்எப்ல கிராஸ் பீடு. சரி, எத்தனை பல்லுண்ணா? பல் ரெண்டுங்க. ரெண்டு பல். தலைச்சது என்ன பால் சொல்லியிருக்காங்க? பால் அவர் 18 லிட்டர் சொல்லியிருக்காரு. 18ஆ? தலைச்சால அவ்வளோ வருமா? எங்களோட கணிப்பு வந்து ஒரு 16 லிட்டர் கணக்கு போட்டுக்கிறோங்க. ஒரு 18, உங்க கணிப்பு 14? 16. தலைச்சல்ல 16 வருங்களா? வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. மாடு அந்த அளவுக்கு இருக்குது. சரிங்கண்ணா, மாடு அந்த அளவுக்கு இருக்குது. ஆமாங்க. நல்ல பெருங்குட்டு மாடா இருக்குது. ஆமாங்க. சரிங்கண்ணா, நீங்க என்ன ஒரு எதிர்பார்ப்பு வந்தீங்க சொல்லுங்க. என்னங்க, மணியாட்ட மாடு எடுத்தீங்க, இன்னைக்கு வருமா என்ன ஒரு எதிர்பார்ப்பு வந்தீங்க? மாடு பார்க்கலான்னு தான் வந்தோம்ங்க. அப்போ அவங்க எடுத்தா மாடு எடுக்கணும்னு அங்கேயே முடிவு பண்ணியிருந்தோம். சரி, எப்படி நேற்று காலையிலேயே கூப்பிட்டு சொல்லியிருந்தோம். சரி வாங்க எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாரு. ரேட்டை அனுசரித்து பேசி விட்டாருங்க. மாடு தெளிவாக பார்க்குறாரு. எங்களுக்கு தெரியலைனாலும் ஒன்று சொல்லி தராரு. அதனால நல்லா இது பண்ணுறாருங்க. சரிண்ணா, இப்போ நீங்கள் வரும்போது வந்துருப்பீங்க, இந்த பச்சைக்குள்ள மாடு எடுத்தணும், இந்த டைப் இது போல் பால் தரல எடுக்கணும்னு நினைந்தீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி அமைஞ்சதா இல்லையா? நாங்கள் நினச்ச மாதிரி தான் அமைஞ்சதுங்க. உங்கள் பச்சைக்குள்ளே அமைஞ்சிருச்சா? அமைஞ்சது. சரி, நீங்கள் என்ன பால் தரல எதிர்பார்த்து வந்தீங்க, உங்களுக்கு எதில் அமைஞ்சது? நாங்கள் ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டியில் பார்க்கலான்ட்டு வந்தோங்க. சரி, இது எங்களுக்கு ஒரு 16 லிட்டர் கெப்பாசிட்டி எங்களோட கணிப்பு. அதுக்கு மேற்கொண்டு தான் கறக்கணுங்கிற ஒரு அவரோட கணிப்பு. அதுக்கு மேற்கொண்டு தான் கறக்கணும் அப்படிங்கிறாரு. சரி, இப்போ அவர் கணிப்பு கறக்குமா இல்லை உங்கள் கணிப்பு அது கறக்குமா? அது நீ கண் போட்டு கறந்தா தான் தெரியும். சரி, உங்க கணிப்பே வச்சாலும் 16 வச்சாலுமே தலைச்சாலும் 16. அப்ப அடுத்த இது போக பால் கண்டிப்பா ஏறும்ல? கண்டிப்பா ஏறும். அது சந்தேகம் இல்லை. உங்க கணிப்புக்கு இப்ப 16 வச்சா அடுத்த இது இப்ப நீங்க எதிர்பார்த்த 20 வந்துருமா? 20 தாண்டி வரும். 20 தாண்டி வரும். சரி, உங்க மாடு வளர்ப்பு அனுபவம் எவ்வளவு நாள் இருக்குது? மாடுங்க வளர்ப்பு எவ்வளவு நாள் அனுபவம் இருக்கு? எங்க அப்பா காலத்துல இருந்தே மாடு தானே, விவசாயம் தான். அதனாலதான் தைரியமா சொல்றீங்க. இப்ப 16 வந்தா அடுத்த 20 தாண்டணும் கண்டிப்பா. அப்ப நீங்க நினைச்ச அந்த மாதிரி தான் எடுத்துருவீங்க. எதுவும் குறையெல்லாம் எதுவும் இல்ல? இந்த மாடுல எதுவும் குறை சொல்ற மாதிரி எது இருக்குங்களா? சொல்ற மாதிரி எதுவும் இல்லைங்கண்ணா. குறை சொல்ற மாதிரி இருந்தா மாடு எடுத்து கொடுத்துருக்க மாட்டாரு. யாங்களும் அதை விருப்பப்பட்டு வாங்கி இருக்க மாட்டோம். சரிங்க, குறை சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சரி, இந்த இவ்வளவு மாடு இங்க மார்க்கெட்டிங் பெருசா இருக்கு, இவ்வளவு மாடுல இந்த மாடு எடுத்த காரணம் என்ன பிடிச்ச விஷயம்? மாடு வந்து எங்களுக்கு ஹைட் இருக்குதுங்க, வெயிட் இருக்குது. அந்த மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. சரிங்க, வயசு கம்மியா இருக்குது. 2 வருஷம் ஆச்சு. இன்னும் 6-7 ஏத்துக்கு தாராளமா வச்சு கறக்கலாம். சரிங்க, அந்த இதுல தான் எடுத்துருக்கேன். சரி, மாடெல்லாம் தலைச்சேத்துன்னு சொன்னீங்க, மடி கூச்சம்லாம் கழிச்சு பாத்தீங்களா? அது மடி கூச்சமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா தலைச்சேத்த கரையை கொண்டு வரது ஒரு சில மாடு கஷ்டம். இது எப்படி? இது கறக்கெல்லாம் கம்மி நின்னுக்குங்க. மடிக்கூச்செல்லாம் எதுவும் இல்லை. அது இல்லை. சரிங்கண்ணா, வேற ஏதோ இந்த மாடுல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பிடிச்சது ஏதோ இருக்கா? பிடிச்சது அவ்வளவுதானுங்க. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு ஹைட்டு, வெயிட்டு. சரிங்க, கறவை திறன் அதெல்லாம் கரெக்டா இருக்குதுங்க. அதனாலதான் அதை எடுத்துருக்குங்க. சரிங்கண்ணா, வேற எது நிறைய குறைகள் இருக்கா அவர்கிட்ட எடுத்து இந்த மாடு? குறை எது சொல்லறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எது இல்லைங்களா? இல்லைங்க, கரெக்டா பேசி எடுத்தாரு. எங்களுக்கு ரேட்டு மனுசரிச்சு பேசி தந்தாரு. மாடும் நல்லா பார்த்துருக்காருங்க. சரிங்க, தெளிவா பார்த்து சொன்னாருங்க. நீங்க எடுத்த ரேட்டுக்கு மாடு கட்டுப்படி ஆகுமா? கட்டுப்படி ஆகுங்க. அது இப்படி நீங்க கேட்ட பட்ஜெட்ல அந்த கரை தெருவுல மாடு இருக்குன்னு காமிச்சாருங்க. பார்த்து எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. மாடு நல்ல குணமா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வாங்கி. உங்களுக்கு தெரியுது பால் வரும் தெரியும்? வருது. சரி, ஓகே. கறந்து பால் செக் பண்ணிட்டீங்களா? இல்லங்க, இன்னும் கறக்கல. கண்ணுக்குட்டி குடிச்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் செக் பண்ணணும். இப்ப காலைல தான் கண்ணு போட்டுச்சீங்க. ஆமா. அது கண்ணு என்ன கண்ணா? காலை கண்ணு போட்டு. காலை கண்ணு. அது என்ன ரக கண்ணு? அதுவும் ஜெர்சி கிராஸ் தாங்க. ஜெர்சி கிராஸ் தான். இதுவும் ஜெர்சி கிராஸ். இதுவும் ஜெர்சி கிராஸ் தான். சரி, ஓகே. சரி, ஓகே. நன்றிங்கண்ணா. நன்றிங்க.